அண்மை செய்தி. வாக்களித்த மக்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். எந்த பொய்யையும் சொல்லி ஏமாற்றலாம் என்ற எண்ணம் இனி நிறைவேறாது என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். வாக்களித்த மக்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எந்த பொய்யையும் சொல்லி ஏமாற்றலாம் என்ற எண்ணம் இனி நிறைவேறாது என்றும் அவர் தனது கண்டனங்களில் தெரிவித்திருக்கிறார். நீட் விவகாரம் தொடர்பாக விஜய் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். வாக்களித்த மக்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்ற அந்த பாடலின் வரியை குறிப்பிட்டு அவர் திமுக அரசை விமர்சித்து இருக்கிறார். நீட் விவகாரம் தொடர்பாக இத்தகைய கருத்தை விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன. தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது. இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது. கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உள்ளது என்று இந்த அறிக்கையிலே மாநில அரசை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். ஜெரி, இந்த நேரத்துல நீட் விவகாரம் தொடர்பா விஜய் பேசுவதற்கான காரணம் என்ன? பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக மாநில அரசை குற்றம் சாட்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தொடர்ச்சியாக இந்த ஆட்சி அதிகாரத்தை குறிப்பிட்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கை குறிப்பிட்டுமே இந்த விஜய் இதுவரை பேசி வந்த நிலையில இதற்கு முன்னதாகவே முதல் மாநில மாநாட்டில் இந்த நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல உட்கட்சி விவகாரங்களை மறைப்பதற்காகவே நேற்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிற சூழல்ல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளினுடைய எதிரொலியாக இந்த அறிக்கையை பார்க்கப்படுவதாக பல அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.